தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். 40 ரூபா உருளைக்கிழங்கு. நீ ஒரு 10 ரூபாய்க்கு எடுக்க. இந்தா நல்லா இருக்குடா. போடுடா. போதும்டா. பாரு நீ எடுத்தது இதுவே சொத்தையாக தான் இருக்கு. குட்டியா இருக்குண்ணா. இங்க பாரு கலர்னா இருக்கு. எடுத்தா என்ன ஆகும்? பாயசமா? பாயசமா? புதுசாக என்னென்னமோ சொல்கிறேன். தா பெத்த உருளைக்கிழங்கு போட்டுக்கும். போதும். என் பேச்ச மதிடா. அப்போ உருளைக்கிழங்கு நல்லா இல்லவா போகலாம். இது சாப்பிடலாம்டா. குட் ஃபார் ஹெல்த்துடா. சாரி இது 60 ரூபா போட்டிருக்காவா? 40 ரூபா தான் போட்டிருக்கானா? காலிஃப்ளவர் ஒன்று 60 ரூபாண்டா. கடையில் வாங்கி சாப்பாடு 20 ரூபா தானடா. எனக்கு புரியல. இது பேர் என்னது? சேப்பக்கிழங்கு 80 ரூபா கிலோ. காய்கறி சாப்பிடவே கூடாதா? 290 ரூபா. இன்னொரு நம்ம தலைவங்க சொல்கிறோம் பாருங்க. இந்த பீன்ஸு 210 ரூபா. பட் ரவுண்டு பீன்ஸு 190 ரூபா. பச்சை மிளகா கிட்டக்கு 95 ரூபாவா. கேரட்டு 80 ரூபா. இது என்ன பச்சை மிளகாடா 105 ரூபா போட்டிருக்கீங்க. இது தெரியல. இது விலை கம்மியாக இருக்கும் பார்க்கணுமா? எதுவுமே விலை கம்மியாக போடலையாடா. பீட்ரூட் மட்டும்தான் 48 ரூபா போட்டுருக்கோங்க. இல்லை உருளைக்கிழங்கு தான் இருக்கிறதுலே 40 ரூபா. அது எவ்வளோ? தேங்காய் தான் விலை கம்மியாக இருக்குவா? இல்லை வாழைக்காய் தான் விலை கம்மியாக இருக்குது. இருக்கிறதுல வாழைக்காய் மட்டும்தான் விலை கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்கும் சாப்பாடு வைக்கிறது. நம்ம ஒரு தேங்காய் வாங்கிப்போமா? பூசணிக்காய் வாங்கிக்கலாம். குருமா வைப்போமா? பூசணிக்காய் வாங்கிக்கலாம். சாம்பார் வைக்கலாம். எது வேணும் வைக்கலாம். வேணாண்டா. அதெல்லாம் சமைக்கவே தெரியாதுடா நமக்கு. அப்படியே கட் பண்ணி போட்டு வேணாண்டா. ட்ரை பண்ணி வேணாண்டா. மிளகாய் போட்டு நீங்கள் இது அதுனா வேணாண்டா. சின்ன இது சின்ன 5 ரூபா வேண்டாது. இருக்கிறதுல விலை கம்மி. இவர் தான் 5 ரூபா. ஆனால் நல்லாவே இல்லை. கடைக்காரன் நம்மளை அச்சு வெளில தோட்ட போகிறோம். வாழைத்தண்டு சமைக்கலாமா? வாழைத்தண்டு வாழைத்தண்டு சமைக்க தெரியுமா? என்ன பண்ணல? தெரியும். வாழைத்தண்டு 10 நல்லாவே இல்லைடா. இது நல்லா இருக்கு. இங்க பாரு சொல்றது கேளு. இது உரிச்சு எடுத்துட்டா கம்மியாயிடும். இதை உரிச்சு எடுத்துட்டா கம்மியாயிடும். இதை உரிச்சு எடுத்தா கம்மியாயிடும். இது மட்டும் தான் எடுக்கணும். போ அங்கே போ. 40 ரூபான்னு சொல்ல போறாரு. போக்காக 65 ரூபா. வெரி பேட். கூகுள் இஞ்சி வாங்குவோமா? இஞ்சி வாங்க கம்மியா இருக்கு. 210 ரூபா தான் போட்டிருக்கு. ஓகே. இந்த பீஸ் எவ்வளோ? 20 ரூபா வருமா இந்த பீஸ்? ஆனால் இன்னொரு அதிசயம்னா எல்லா காயும் அதிகமாக இருக்கு. அங்கே தக்காளி மட்டும் 35 ரூபா தான் இருக்கு. தக்காளி 35 ரூபா தான் இருக்கு. இந்த பச்சை மிளகா பாரு 105 ரூபாவும். இந்த மச்சக்காய் மிளகா பாரு 95 ரூபாவும். சரி என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும்? இது கொஞ்சம் வதங்கி போயிருக்கு. அது வதங்காமல் இருக்கு. மென்டல். அது வேற ஊரில் பச்சை மிளகாய். இது வேற ஊர் பச்சை மிளகாய். எப்படியும் வாங்கி போய் பழுத்து தான் போகுது. பயங்கரமானவா வேணாம். இப்போ எதுக்கு நீ கத்திரிக்காய் எடுத்த? கத்திரிக்காய் நல்லது உடம்புக்கு. கொழுப்பு எல்லாம் குறையும். சரி அப்போ எனக்கு இது வேணும். எனக்கு பஜ்ஜி போடணும்.
கத்திரிக்காய் பச்சி போட்டு தரேன், வாழைக்காய் பச்சி போட்டு தரேன், மிளகா பச்சிலாம் வேணாம். மிளகா பச்சி தான் எனக்கு பிடிக்கும். ஆண்டி கடையில் வாங்கி தரேன், வாங்க மிளகா பச்சி. இல்லை நான் எனக்கு சமைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். தெரியும்ல நான் பெரிய செஃப் இல்லை. ஆனால் இதுவுமே நல்லா இல்லை எதுவுமே. ஏய் ரெண்டுக்கா வாங்கலாமா? பெங்களூர் போட்டுருக்கா இது ஏன் ஓட்டையாக இருக்குது. எதுனால? இந்த சிங்கம் படத்தில் கலர்னாலயா? சிங்கம் படத்தில் இது பெங்களூர் பீச் போட்டுருக்கானே, அப்போ இது எந்த ஒரு கத்திரிக்காய்? கௌகூர். ஆப்பிரிக்கன் கத்திரிக்காய். சொல்லு. ஏய் முன்னாடி எடுத்த கத்திரிக்காய்ங்கடா. ஏய் வேணாம் நான் வச்சிடலாம்டா. இது இது ஏய் இது தொடப்பு குச்சி வச்சுனா சுத்தணும்னா நம்ம தொடப்பு குச்சி இல்லையே. இல்லை வேற எது இருக்கு. வேற எது? நீங்கள் உட்காந்து ஒன்று பிடிங்க காலையில் பிடிங்க. ஏய் இது சாப்பிடலாம்டா, இது வாங்கிக்கலாம். இது ரொம்ப மொரட்ட ஆளா இருக்கு. கேட்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏய் கட் பண்ணி போட்டா எல்லாம் சீக்கிரமா புரியுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இது எப்படி உட்காந்து இந்தா நல்லாவே இல்லை, மஸ்குலராக இருக்குது. உள்ளதான் கை உள்ள விட்டு எடுத்தீங்களோ? எலி பிடிக்கும், எலி பிடிக்கும். இல்லை நான் எடுத்ததுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு புரியல. அழகாக இருக்கு. சின்ன வெங்காயத்தில் எதுவும் மன வேணாம். போடுறோம் அப்புறம் கீழே போட்டான். நீ உருளைக்கிழங்கு எடுக்கவே இல்லையா? சரி வா போகலாம். பெண்மானமாமா வேணாமா? உனக்கு தான் வாங்க சொன்னேன். இது ஒரு மாதிரியா இருக்குது, இந்த மாதிரி இருக்காது. அங்கே ஆள்வள்ளி கிழங்கு இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கலாம். ஆள்வள்ளி கிழங்கு வாங்கிக்கலாம். ஆள்வள்ளி கிழங்குனா மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்குனா ப்ரௌன் கலரில் இருக்கும்ல ஆ அது. அது நல்லாவே இருக்காது. இதோட அதுதான் நல்லது. நம்ம அவனே வாங்கிக்கலாம். தக்காளி 35 rupees. வெரி ஷாக்கிங் நியூஸ். பெங்களூர் தக்காளி 25 rupees. 4 அதிகமாக எடுக்கிற. நீ 4 நான் 4 8. ஏய் அவ்வளோனா எடுக்க எடுக்கிறதே மாட்டேன்டா. கொஞ்சம் தான் இருக்கிற நல்லதாக பார்த்துருக்கு. இந்தா 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 பாருங்க எடுத்துட்டேன். போதுமா? கேரட் வேணுமா? வாங்கியாச்சு நல்லா இருக்கு. வாங்கியாச்சு. மாங்காய் வேணும் எனக்கு. வேணாம் பில்லு போடலாம். அது வேணவே வேணாம். இதெல்லாம் கையெடு. இதெல்லாம் ஒரு பொருள்னு சொல்லிட்டு நான் பில்லு போட நிற்கிறோம். இது இஷ்டம். இது எவ்வளோண்ணா? வரட்டா மாமே.